ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்ஸ் தான். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி வந்து குரூப் 4க்கான சயின்ஸ் பிடிஎஃப் எப்படி வாங்குறது, சயின்ஸ் பிடிஎஃப்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும்னு சொல்லி ப்ரீவியஸ் டே வந்து நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி நீங்கள் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு நீங்கள் சயின்ஸ் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். சயின்ஸ் பிடிஎஃப்ல சிலபஸ் டாபிக் வைஸ் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் வந்துடும். அதே மாதிரி பாலிட்டி, ஸோ இந்தியன் பாலிட்டியோட உங்களுக்கு சிலபஸ் வைஸ் பிடிஎஃப், ஓகேவா? இது வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள டாபிக் வராது, ஃபுல்லாக வராது. சிலபஸில் எங்கெங்கே டாபிக் கொடுத்துருக்காங்களோ, இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சில பேஜ் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்திய அரசியலமைப்பு கீழே வந்துடும். அதே மாதிரி முகவுரையில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது, முக்கிய கூறுகள், ஒன்றியம், அதே மாதிரி குடியுரிமை, உரிமைகள், அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசியல் நெறிமுறை கோட்பாடு, இதுக்கெல்லாம் எங்கெங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்துடும், இன்க்ளூடிங் 11th and 12th சேர்த்து. அதே மாதிரி ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், அதுக்குரிய நோட்ஸு, அதே மாதிரி மாநில நிர்வாகம், அது அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள், மத்திய மாநில உறவுகள், ஸோ அதே மாதிரி மத்திய மாநில உறவுகள், தேர்தல், சட்டத்தின் ஆட்சி, இந்தியாவோட நீதி அமைப்புகள், நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதை பற்றின டீட்டெயில். அடுத்து வந்து இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் புக்கில் இல்லை, ஆனாலும் வந்து நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி மற்ற புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கையில் என்னென்ன டாபிக்ஸ் வருமோ அது இருக்குது. அதே மாதிரி லோக்பால், லோக் ஆயுதா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கான அதிகாரமளித்தல், அப்புறம் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு பற்றின டீட்டெயில் இருக்குது. மனித உரிமைகள். ஸோ இந்த 15 டாப்பிக்குக்கும் என்னென்னலாம் படிக்கணுமோ அது எல்லாமே பிடிஎஃபாக இருக்கணும். உங்களுக்கு பிடிஎஃப் காட்டுறேன் எப்படி இருக்கணும். கிட்டத்தட்ட 112 பேஜ் நம்பர் இருக்கும். ஸோ எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிடிஎஃபோட கடைசியில் வந்து பாக்ஸ் கொஷின் சொல்லி பாலிட்டியில் வரக்கூடிய பாக்ஸ் கொஷின் எல்லாத்தையுமே நான் தொகுத்து கொடுத்துருப்பேன், அதுவுமே இருக்கும், ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த ஒரு பிடிஎஃப் வாங்கிட்டீங்கன்னா பாலிட்டியில், அதாவது குரூப் 4 சிலபஸ் வைஸ் பாலிட்டி ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இந்த 112 பேஜ் நம்பர் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஏன்னா புக்கில் வந்து அங்கங்கே இருக்கும், நீங்கள் அதெல்லாமே சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த ஒரு பிடிஎஃப் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சிம்பிளாக படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒன்லைனர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மூல ஆதாரங்கள் வந்து புக்கில் வந்து அங்கங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 11th and 12th கொஞ்சம் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கியிருக்கோம் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஒரே இடத்துல படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் 2 விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். முகவுரையும் புக்கில் அங்கங்கே இருக்குது. அதே மாதிரி 11th and 12th இருக்குது. இதுதான். ஸோ ஷெடியூல்ஸ் என்னென்ன ஷெடியூல்ஸ் வந்து இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஷெடியூல்ஸ் இருக்குது, அந்த ஷெடியூல் வந்து எந்தெந்த ஆர்டிக்கிளில் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அண்ட் பார்ட்ஸ், எந்தெந்த பார்ட்ஸு அதுக்கான ஆர்டிக்கல், இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுவுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 22 பார்ட்ஸ் இருக்குல்லையா, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே ஆர்டிகல்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கடைசியில் வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த பெண்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு கீழே வந்து என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு நலத்திட்டங்களும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நுகர்வோர் உரிமைகள், இது வந்து ஓல்டு புக்லேருந்து எடுத்தது. ஸோ நுகர்வோர் உரிமைகள் பற்றினா ஓல்டு புக் டாபிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிரும். நான் சொன்னேன் இல்லையா, 6th to 12th வரைக்கும் உள்ள பாக்ஸ் கொஷின், இந்த பாக்ஸ் கொஷினை நான் உங்களுக்கு தனியாக தொகுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் தனியாக போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிடிஎஃப் வாங்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புக் பேக், இந்த டாபிக்ஸோட புக் பேக் ஃபுல்லாக 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் படிச்சுட்டிங்கன்னா பாலிட்டி வந்து ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸ் ஃபுல்லாகவே பார்த்துடுறோம், பாக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துடுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் புக் பேக் பார்த்துட்டோம்னா ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பாலிட்டியில் என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ என்னோட மெயில் ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ladysstuff@gmail.com.
ladystep@gmail.com நான் மெயில் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ ladystep@gmail.comங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் இந்த மாதிரி பாலிட்டி குரூப் 4 பாலிட்டி பிடிஎஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு அண்ட் எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து கூட படிச்சுக்கலாம். இல்லை நான் பிடிஎஃபாகவே படிக்கிறேன்னாலும் பிடிஎஃபாகவே படிச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இது இவ்வளோ தான் இருக்குது. எப்படி ஏன்னா நிறைய பேர் வந்து சாம்பிள் பிடிஎஃப் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த பிடிஎஃப் ரிலேட்டடாக எனக்கு டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.